அந்த மாதிரியான ஒரு வியூவை வந்து நான் வந்து பிளான்ட்டை க்ரோ பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளான்ட்டோட க்ரோத் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ எத்தனை பிரான்ச் நான் உருவாக்கியிருக்கேன் பாருங்கள். இது வரும்போது ஒரே ஒரு சின்ன ஒரு கிளையில தான் இருந்தது. ஸோ இதை நல்லா க்ரோ பண்ணி ஒரு 4-5 பிரான்ச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் பூக்களோடு கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இல்லை நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன்னா வந்து நீங்கள் நாற்றுக்களை வாங்கிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே வந்து என்னுடைய மிஸ்டேக்ஸ் என்னென்னன்றதையும் நான் ஷேர் பண்ணோம் இல்லையா. நான் ஊருக்கு 2 நாள் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த காந்தாரி மிளகாலாம் வந்து கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு. பட் ஓகே, நம்ம என்னென்னா வாட்டரிங் பண்ணியிருக்கோம், மண் கிளறி விட்டுருக்கோம். நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா திரும்பவும் வந்து துளிர் வர ஆரம்பிக்கும். அந்த துளிர் வர வரைக்கும் என்னுடைய பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எப்போவுமே வந்து பிளான்ஸ் நம்ம வந்து க்ரோ பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து ஊருக்கு போகிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே வந்து கார்டனிங் வச்சோன்னா நம்ம எங்கேயுமே கிளம்ப முடியாது.